முதல்ல ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே யஜ்ஞப்ராசித்யம் இத்தியாதி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுன்னு தான் இங்கே வந்து தெரியாதவள் ஒருத்தரும் இங்கே வரல. தெரியாதவெல்லாம் அவள் காரியத்தை அவள் பார்த்து. அதனால் ஒரு முறையை பார்த்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் நம்ம ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய பிராயசியம் தெரிஞ்சுட்டு மறுபடியும் கேட்டுண்டு அது பண்ணுறதுல ஒரு ருச்சி ஜாஸ்தியாகும். அதுக்காக கேட்குறது, அதுக்காக தெரியாதவனுக்கு தெரிய வைக்கிறதுக்காக கிடையாது. அதனால் சூக்ஷ்மமாக சொன்னால் கூட போகணும் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு கவுன் பண்ணும்போது யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியா விப்ரா விப்ரஸ்ய ப்ரஹதோ விபஷ்சிதா விஹோத்ராததேவ யுதா விதேகஜித் மஹீ தேவஸ்ய சவிதுः பரிஷ்டுதிः தியः ஒரு பதம். புத்தி அதுதான் யஜ்ஞத்துக்கு பிராரம்பம். யஜ்ஞத்துக்குன்னா பிரதானமான யஜ்ஞம் இன்றைக்கி ஒரு நாள், இதுக்கு 4 நாள் அங்கங்கள் எல்லாம் நடந்துட்டே வந்து நேற்றுக்கு முக்கியமான அங்கம் அக்னீஸ்வரன். அதுக்கு பிராரம்பத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, எங்கள் புத்திகள் எல்லாம் சரியாக வேலை செஞ்சு சரியாக நாங்கள் காரியக்கிரமம்லாம் பண்ணணும் அப்படின்னு திருக்கால் எல்லா ஒரு பட்சமாக ஒரு ஹோமம் பண்ணுவோம். அந்த ஹோமம் பண்ணிச்ச பிரம்மா இருக்கார். அநேக வாஜ்பேயங்கள் ஸ்வயமாக நடத்தி வச்சினார். ஸ்வயம் வாஜ்பேயி யாகம் பண்ணார். அங்கேயும் இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது. இதுக்காட்டியும் அதில் ஜாஸ்தி காரியக்கலாகும். அதனால் அது வந்து ஒவ்வொரு சவனத்துலேயும் ஹோமம் பண்ணுறோம். அங்கேயும் இதே பிரார்த்தனை. கேத சப்தத்துக்கும் புத்தி ஞானம் தான், தியகானத்துக்கும் புத்தி ஞானம் தான். அது பவித்திரம் பண்ணி சரியாக புத்தி சரியான வழியில் எடுத்து போகணும் அப்படின்னு பரமாத்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. அதுவே பிரார்த்தனை இங்கேயும் இருக்குது. பிரார்த்தனையில் ஒரு பேதமும் கிடையாது. இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணால் கூட அந்த யார் யாருக்கு அனுகிரகம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு பரமாத்மா நினச்சிட்டு இருக்காரோ அவள் எல்லாருமே இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கார். பார்க்குறதுக்கு ஆள் கம்மின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு கண்ணுக்கு. ஆனால் எல்லாருக்கும் உலகம் பூரா க்ஷேமம் வருதுன்றது நிச்சயமான விஷயம். ஆனால் அதிகமாக பரமாத்மாவோட அனுகிரகம் இங்கே வந்தவாளுக்கு அதிகம் பண்ணுறதும் நிச்சயம். இங்கே வந்தவாளுக்கு எல்லாருக்குமே இங்கே இன்றைக்கி காலத்தால் நாங்களே அனுபவிச்சிருக்கோம். அந்த சரியான வழியில் புத்தி கொண்டு போயிருக்கா பரமாத்மா. வேறு வழியில் கொண்டு போகாமல் சரியான வழியில் கொண்டு போகாமல் அந்த மாதிரி அநேக பிரார்த்தனைகள்லாம் இந்த மந்திரங்கள் உண்டு. அது ஒவ்வொரு மந்திரத்தையும் எழுதி சொல்லணுமே. ஆனால் எனக்கு சாமர்த்தியமும் இல்லை. எனக்கு சாமர்த்தியம் இருக்கிறவரையும் சொல்லணுமே. ஆனால் ஒரு மாதம் கூட சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு சாமர்த்தியம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சவர்களையும் சொல்லணும்னா ஒரு மாதம் சொல்லணும். ஆனால் இப்போ காலம் ரொம்ப சொன்னார். அதனால நிறைய சொல்லாமா ஒரே ஒரு விஷயம், இது வந்து தபஸ். தபஸ் பண்ணவருக்கு பாபமே கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம். சர்வம் ஹி தபசா சாஸ்திரம் தபோஹி துரதிக்கிரமம். ஒரு தோஷமும் ஒட்டாது அப்படின்னு. இது வந்து தபஸ் எப்படி ஆகும்? தபஸ்ன்னா மூக்கு மூட்டுண்டு கணக்கு பண்ணிட்டு ஜபம் பண்ணுறது இருந்தால் அதுதான் தபஸ் அப்படின்னு சாமானியமாக லோகத்தில். இன்னும் அத்தியனம் பண்ணவா, ராமாயணம் பார்த்தவா தபோஹி ஸ்வாத்தியாயா அப்படின்னு சொல்லி அதாவது அத்தியனம் பண்ணால் தபஸ் பண்ணிடுவான். தபோ நானசனா பரம் அஜனம் இல்லாமல் ஒரு ஆகாரம் எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு தபஸ்ன்னு சில இந்த மாதிரி அநேக ரகமான தபஸுக்கு அர்த்தம் அநேகமாக சொல்லுது. எந்த விதமாக பார்த்தா கூட இங்கே யாகத்தில் ஒரு தானம் பண்ணுறதுன்றது தபஸ்ன்னு எங்கேயும் சொல்லி இல்லையே. எப்படியும் தபஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இல்லை வேதத்திலேயே சொல்லியிருக்கு. ஆத்யந்தினே சவனே தட்சிணானீயந்தே
ஏதத் கலு வாவதப இத்யாஹோ யஸ்வந்ததாதீதி. தன்னுடைய ₹1 பாதி ரூபா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா மனசு வருத்தப்படும். தபா அப்படின்னா தாபார்த்தகமான தாத்து. எவ்வளோ தாபம் வருமோ ₹1 எடுத்து இன்னொருத்தர் கையில் வச்சே தெரியும். அப்போ மனசில் ஒரு தாபம் வரும். அந்த தாபம் எவ்வளோ வந்தால் அவ்வளோ தபஸ்துவம் வரும். தபஸ்னாலேயே பலம் அதிகமாக கொடுத்தா பலம் கிடையாது. அவனுக்கு எந்த ரூபாய் எழுதி கொடுத்தா சாமானியமாக பார்த்தா ₹1 பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு வச்சுப்போம். ₹2 ₹3 ஜாஸ்தி ஏறிட்டே இருந்தால் மனசுக்கு சிரமமாகுமா இல்லையோ? அவ்வளோ சிரமம் ஆகாத வரலையும் அவனுக்கு ரொம்ப கம்மியோடு இருக்காவா. அவன் கம்மியாக கொடுத்தாலேயே போதும். பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி இது ஒரு தபஸ். இந்த தபஸ் யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு யார் ஒத்தாசையாக இருக்காளோ அவங்க எல்லாருக்குமே சாட்சாத்து இந்த தபஸ் பண்ணின பலம் அவசியம் உண்டாகும் அப்படின்றது சாஸ்திர பிரமாண வச்சனம். இங்கே அஸ்மத்தாத்ராதேவத்ராகச்சதா மதுமதி பிரதாகாரமாவிஷதா. இங்கே நம்ம கொடுக்கறது கோ இந்த யாகத்தில் கம்மி பட்சம் எடுத்துட்டு நம்ம யாகம் பண்ணிட்டு இருக்கோம். 33 கோவும் 1 அஸ்வம். ஆனால் சூத்திரத்தில் பார்த்தா இது கம்மி பட்சம். ஜாஸ்தி பட்சம் 33 சஹஸ்ரம் சொல்லி 33 சஹஸ்ரம் கோ. நடுப்புல பட்சம் 33 சதம். கம்மியோட கம்மி பட்சம் 33 கோவுன்றது எல்லா பட்சத்துலையும் அஸ்வம் இருந்துட்டீங்க. அப்படியே நம்ம பார்த்து எவ்வளோ கம்மியில் இது முடிக்கலாமோ அப்படி தான் முடிச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பிரதான விஷயம் என்னன்னா, ஒரு பால் கொடுக்கக்கூடிய கோனா நம்ம தானம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன வேண்டின்னு இருக்கோம் பரமாத்மாவிட்ட, எனக்கு எது தேவையோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனுவா. ஒவ்வொரு கோவும் இப்போ பால் கறக்கிறது. காலாந்திரத்தில் எனக்கு சேரச்ச காமதேனுவா என்கிட்ட சேரணும் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மந்திரத்தில் சொல்றது. அஸ்மத்தாத்ராதேவத்ராகச்சதா மதுமதி பிரதாகாரமாவிஷதா. மதுமத்தியான்னா வெறும் மதுன்னு அர்த்தம் கிடையாது, காமதேனுன்னு தாற்பயம். அந்த காமதேனுவை நம்மக்கிட்ட சேரணும். யாருமே ₹1 அனாவசியமாக செலவு பண்ண மாட்டார், பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு பேங்கில் ஜாஸ்தியாக இன்றைக்கி ₹1000 போட்டால் ஒரு மாதத்தில் 2000 தருவாங்கன்னா எல்லாருமே அங்கே தான் போடுவார். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது, இது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இங்கே போடுறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் நம்ம வேத திருஷ்டியில் பார்த்தோம்னாக்கா இதுதான் உண்மை. இது எத்தனை மடங்கு ஜாஸ்தி ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. அனந்தம் வேதபாரதே சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட இந்த யாகம் இன்னும் சீக்கிரமாக முடிக்கணும், சமயம் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவர்களையும் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் யாகத்தோட பலம் உலகத்துக்கு பூரா உலகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ